கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி. என் அன்பு பிள்ளையே, இந்த முருகன் உன்னுடைய வீட்டிற்கு வர வேண்டும் என்பதற்காக உன்னுடைய கரங்களால் பானங்களை குடிக்க வேண்டும் என்று நீ மிகவும் காத்து கொண்டு இருக்கிறாய் அல்லவா? ஆக பல விஷயங்களை, கடுமையாக விரதங்களையும் நீ இருக்கிறாய் அல்லவா? என் தங்க பிள்ளையே, ஒரு சில தடையால் தான் வராமல் காத்து கொண்டிருக்கிறேன். அந்த தடை எதற்காக இருக்கிறது என்று இப்பொழுது முழுமையாக உன்னிடத்தில் சொல்லி விளக்கி சொல்லிக் கொடுக்கப் போகிறேன். அதன் பிரகாரமாக நீ கடைபிடித்து விட்டால் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை என்னை வணங்கி அப்பனே என் வீட்டுக்கு வாருங்கள் என கூப்பிடு. நிச்சயம் உன் வீட்டில் உன் கரங்களால் பானத்தை குடிப்பேன். நிச்சயமாக உன் வீட்டில் நான் வருவேன். இது என்னுடைய சத்திய வாக்கு ஆகும். அதற்கு பிறகு தான் உன் வாழ்க்கையில் நீ நினைத்த வேண்டுதல்கள் அன்றே நடத்தி வைக்க கூடிய அளவிற்கு வாழ்க்கையில் எப்பொழுதும் நீ மகிழ்ச்சியாக இருப்பாய். என் செல்லமே, என்று தனிமையில் இருக்கும் பொழுது ஒரு தருணத்திலும் பலருக்கு பல நல்ல விஷயங்களை செய்து நல்லதையே நினைத்து கொண்டிருந்தாய். ஆனால் இப்பொழுது உனக்கு ஒருவர் கூட உதவி செய்ய முடியாமல் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறாய் அல்லவா? உன்னை அலட்சியமாகவும் இல்லாமல் முகத்தில் அடித்தது போல உனக்கு உதவி செய்த எவ்வளவு வரவில்லை என்று உன் வார்த்தைகளை கேட்கவும் எவருக்கும் செவி கொடுக்கவும் கேட்கவில்லை, தயாராகவும் இல்லை. எவரும் உனக்கு உதவுவதற்கு தயாராக இல்லை. இதையெல்லாம் பார்த்து எனக்கு எழும், நான் சொல்வது சரிதான் அல்லவா? நீ கண்பது உன்னுடைய வேண்டுதல் எல்லாம் இந்த முருகன் நிறைவேற்றி வைப்பேன். அவர்களிடம் அன்பு செலுத்த வேண்டும் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு தருணமும் நான் கஷ்டங்களோடு கவலைகளோடும் தடைகளோடும் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஏன் இதை வாழ வேண்டும் என்று தெரியாமலே நான் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறேன். அப்பனே உங்கள் வாழ்த்து கொண்டிருக்கிறார். என் உறவு திருந்தி கொடுங்கள், பண பிரச்சனைகளை தீர்த்து கொடுங்கள் என்று. இல்லையே, உனக்கு அனைத்து பிரச்சனைகளை கூட விரைவில் நிறைவேற்றி தருவதற்காகத்தான் நான் தீய விஷயத்தை, தீய பொருட்களை நீ வைத்து கொண்டே இருக்கிறாய். ஆனால் இந்த முருகன் எப்படி உள்ளே வர முடியும்? அது உனக்கு தெரியாமல் இந்த முருகப்பன் நான் கூப்பிட்டு வரவில்லை என்று நீ கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கிறாய். ஆனால் காரியமானது எந்த விஷயத்தாலும் தடுக்க முடியாது. ஆனால் சில கஷ்டத்தாலும் கவலைகளாலும் உன்னால் சரிவர கடமைகளை சரியாக செய்ய முடியவில்லை என்றாலும் ஒவ்வொரு தருணத்திலும் இந்த முருகன் நான் இருக்கிறேன். நீ உனக்கு சரியான பாதையை காட்டி என் செல்லமே சரியாக செய்து உனக்கு எப்பொழுதும் நான் எச்சரிக்கை கொடுத்து கொண்டே இருக்கிறேன். சில நபர்கள் உண்டு, இதையெல்லாம் உனக்கு தெரியாமலேயே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நானாவது வந்து உனக்கு அதை தெரிய வைத்தாலும் அவர்கள் உண்மையான உறவுகள் என்று அவர்களை அப்பாண்டமாக நம்புகிறாய். ஆனால் ஏற்கனவே இந்த நபர்கள் உன்னை ஏமாற்றுவாரே என்று என் தங்க பிள்ளை நான் உன்னிடத்தில் சொல்லி இருந்தேன். உன்னிடத்தில் இப்பொழுது நான் சொல்லியும் எந்த பயனும் இல்லை. இப்பொழுது நான் சொல்லும் வார்த்தையை மதிப்பு உன்னுடைய தருணத்தில் நீ சரியாக முடிவுகளை எடுத்துவிட வேண்டும். இந்த முருகன் உன்னை ஏமாற்றுபவர்களையும் துரோகிகளையும் என்ன செய்வார்கள் என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாயா? நிச்சயம் நான் அவர்களை என்ன செய்ய போகிறேன் என்று நீ கண்கொண்டே பார்வாய். அன்பிற்கும் பாசத்திற்கும் இடையே கொடுத்த தவறுகளை திரும்பவும் நீ செய்து விடாதே. ஏமாற்றுகிறார்கள் என்றால் அவர்களை நீ ஒதுக்கி வைக்க வேண்டும் என்பதை நீ புரிந்து கொள் என் செல்லமே. இதற்கு பிறகாவது அவர்களை நீ சில நாட்கள் நீ ஒதுக்கி வைத்து கவனிக்க வேண்டும். உன்னுடைய மனம் புரிந்து, குணம் புரிந்தும், உன் எண்ணங்கள் புரிந்தும் அவர்கள் தெரிந்து வேண்டும். திருந்துவதற்கு வாய்ப்புகளை நீ கொடுத்தான் வேண்டும். அன்பு பாசம் என உடனுக்குடன் முடிவெடுத்து அவர்கள் கஷ்டமே படக்கூடாது என்று அவர்களுக்காக அனைத்து விஷயங்களையும் இறங்கி செய்கிறாய். அந்த இடத்தில் நீ புரிந்து கொண்டால் பரவாயில்லை. என் தங்க பிள்ளையே, மேலும் மேலும்
நீ இவ்வளவு கஷ்டங்களையும் துன்பங்களையும் எப்போது வரை அனுபவித்து கொண்டிருக்கிறாய்? கவனத்துடன் இருந்து இப்போ நான் சொல்லக்கூடியதை செய்ய வேண்டும். இந்த முருகன் உன் வீட்டிற்கு வரவில்லை என்று கண்ணீரோடு அழுது கொண்டிருக்கிறாய் அல்லவா? இப்பொழுது சொல்கிறேன் என்ன செய்ய வேண்டும் என்று. புதிதாக அனைத்தையும் கேட்டு நீ அதன்படி நடந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. எரிந்து விட வேண்டும். பிறகு உன்னுடைய கடமைகளை நீ சரியாக செய்ய வேண்டும். உன்னுடைய பூஜை அறையில் அழுகிய மலர்கள், காய்ந்த பூக்கள், துபம் ஏற்றிய சாம்பல்கள், பிறகு உடைந்த தேங்காய் அழுகி நிலையில் இருக்கிறது என்றால் கண்டிப்பாக இதையெல்லாம் நீ தூக்கி எறிந்து சுத்திகரித்து விட வேண்டும். இதையெல்லாம் உன்னிடத்தில் கஷ்டத்தாலும் கவலைகளாலும் கவனிக்காமல் நீ தடையாகி விட்டு விட்டாய். பிறகு அப்பன் வாருங்கள் என்று கேட்டால் எப்படி நான் உள்ளே வருவேன்? உன் பூஜை அறையில் நான் வரும்பொழுது மங்களகரமாக இருக்க வேண்டாமா? உனக்கான நன்மைகளை நான் செய்து கொடுப்பேன். இந்த சிறு விஷயங்களை கூட நீ மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் நான் எப்படி பல நேரங்களில் சில நேரங்களில் தைரியமாக இருக்க வேண்டும்? என் அப்பன் என்னுடன் இருக்கும் பொழுது எனக்கு என்ன கவலை என்று நீ தைரியமாக இருக்க வேண்டும். இருந்து உனக்கு அனைத்தையும் நான் உன் வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டும், சுற்றியுள்ளவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று நான் உனக்கு கற்றுக் கொடுக்கின்றேன். அனைத்தையும் உன் அப்பனாக இருந்து கற்றுக் கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன். சில விஷயங்கள் உனக்கு கசப்பாக இருக்கும் என்று சொல்லி கொண்டிருக்கிறேன் அல்லவா? அந்த கசப்பை நீ சரியாக ஏற்றுக்கொண்டால் உன் மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கலாம். இந்த வீட்டில் உள்ளது உனக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும். நாம் எப்பொழுதுமே நம் வீட்டிற்கு பண கஷ்டங்கள், மன கஷ்டங்கள் எதுவாக இயற்கை சுத்தம் செய்து தீபம் ஏற்றி கவலை இல்லாமல் காலையும் மாலையும் மங்களகரமாக பாடல்களை போட்டு எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கக்கூடிய எந்தவித செயல்களையும் செய்யாமல் நல்ல விஷயத்தை மட்டுமே செய்து கொண்டிருந்தால் அந்த தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் தடையை ஒழித்து அது செயல்படும். உனக்கு இது இந்த அப்பன் சொல்லி கொடுக்கக்கூடிய பாடமாக இருக்கட்டும். இந்த பதிவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் இந்த முருகனுடைய வாக்காகும். அதனால் இதை நீ புரிந்து கொண்டு நீ கடைபிடித்தாய் என்றால் நிச்சயமாக இந்த முருகன் வரும் வெள்ளிக்கிழமை நான் உன் இல்லத்திற்கு வந்து கையால் நீ கொடுக்கக்கூடிய பானத்தை நான் சாப்பிடுவேன். அதனால் உன் வீட்டில் உள்ள பூஜை அறையை முழுவதுமாக சுத்தம் செய். என் புகைப்படத்திற்கு முன்னாலே சிலைகள் முன்னாலும் அகழ்ந்த தீபத்தை ஏற்றி எப்பொழுதும் போல நீ வழிபடவும். அது மட்டுமல்ல என் செல்லமே, இந்த பதிவினை தெரியுமா? அவர்கள் வீட்டிலும் இப்படித்தான் சுத்தம் செய்யாமல் கண்ணீரோடு கவலையோடு இருக்கிறார்கள். அதனால் இந்த பதிவினை அவர்களுக்கு தெரிவித்துக்கொள் வேண்டும் அல்லவா? அதனால் மற்றவர்களுக்கு இந்த தெய்வத்தின் ஆசிகள் முழுமையாக கிடைக்கும் என்று என் அன்பு பிள்ளையே, இந்த முருகனுடைய அன்பு உனக்கு என்றும் கிடைக்கும். என்றும் நீ நினைத்த காரியங்கள் அனைத்தும் நடந்தே தீரும். எப்பொழுதும் நான் உன்னோடே இருந்து கொண்டே இருக்கிறேன்.